வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. காசி சங்கமம் விழாவில் கலந்து கொள்ளும் அன்பர்களை வழியனுப்பும் விழா. துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தில் கைது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. காசி தமிழ் சங்கமம் விழாவில் கலந்து கொள்ள புறப்படும் அன்பர்களை வழியனுப்பும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். காசி தமிழ் சங்கமம் விழாவில் கலந்து கொள்ள புறப்படும் அன்பர்களை வழியனுப்பும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில், காசி தமிழ் சங்கமம் விழாவில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கும் உங்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் நிர்வாகியாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்து தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் மனதாலும் அறிவாலும் நேசிக்கும் ஒரு தமிழனாக அந்த விழாவில் கலந்து கொண்டது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்றார். தமிழ் பேசும் கோடிக்கணக்கான மக்களின் சார்பாக அதன் தொடக்க விழாவில் நான் கலந்து கொண்டேன். என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் எனக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பல இடங்களிலிருந்தும் உலகின் பல நாடுகளில் இருந்தும் தமிழ் உணர்வோடு அதில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் அப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டு இருக்கும் என்றார். ஏனென்றால் தமிழ் பண்பாடு நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இருக்கிறது. நவம்பர் மாத மான் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உலகின் மிகவும் பழமையான மொழி, உலகின் மிகவும் தொன்மையான நகரங்களில் ஒரு நகரம், இந்த இரண்டின் சங்கமம் எப்போதுமே அற்புதமானது, இந்த ஆண்டின் மையக்கரு மிகவும் சுவாரஸ்யமானது, அது தமிழ் கற்க என்பதுதான். தமிழ் காசி சங்கமம் தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தளமாக மாறியிருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ்மொழி சிறப்பானது, தமிழ்மொழி இந்தியாவின் பெருமை என்றார். காசி என்று சொன்னாலே பரம்பொருளின் அருளை பற்றிய நினைவுதான் முதலில் வரும். அப்படி ஒரு புனிதமான நகரம் காசி. நேற்று காலை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தேன். 46 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறேன். கோயில் புதுப்பிக்கப்பட்டு அதன் தோற்றம் அற்புதமானதாக இருக்கிறது. அதற்கான பெருமையெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையே சாரும் என்றார். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இரண்டு நிலமும் பரஸ்பரமாக வாழ்க்கை முறையை, பண்பாட்டை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றன. இது நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த உறவு. தமிழர்களின் மனதில் காசி போவேன் என்பது ஒரு வரம், ஒரு வாழ்நாள் ஆசை. காசியை ஒரு புனிதமான தீட்சை நகரமாக நினைக்கிறார்கள். ஆன்மீகம் கடந்து வரலாற்று ரீதியாகவும் காசியும் தமிழும் உறவு கொண்டவை. காசி மக்களின் மொழியில், பண்பாட்டில் தமிழ் அடையாளங்கள் நூற்றாண்டுகளாக பரவி கிடக்கின்றன என்று பேசினார். இடைப்பட்ட காலத்தில் அந்த தொடர்பு சில பல காரணங்களால் மங்கி போனது என்றும், இந்த வரலாற்று பண்பாட்டு உறவை மீட்டு எடுப்பதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம். காசி தமிழ் சங்கமம் இன்றைய இந்தியாவின் ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சி. அந்த வரலாற்று உறவை உயிர்ப்பித்து கொடுத்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் என்று பேசினார். பிறப்பால் அவர் ஒரு தமிழர் இல்லை என்றாலும் தமிழ் மொழியின் மீதும் பண்பாட்டின் மீதும் அவருக்கு இருக்கும் ஆர்வத்தையும் நேசத்தையும் மதிப்பையும் நாடு அறியும் என்று பேசினார். அதையும் தாண்டி பாரத பிரதமரின் குறிக்கோள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் என்ற சிந்தனையை, ஒன்றுபட்ட பாரதம் என்ற உண்மையை உலகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதுதான். அவருடைய பார்வை மிகவும் எளிமையானது. நூற்றாண்டுகால பழமையான பண்பாட்டு உறவை வளமான வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையாக மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கமம் உருவாக்கப்பட்டது. நேற்று காசியில் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தார் என்னை சந்தித்தார்கள். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்குடியை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் மரபினர் பர்மாவில் வாணிபம் செய்து இருக்கிறார்கள். அது வாணிக சமூகம் என்பதால் வாணிபத்திலிருந்து கிடைத்த லாபத்தில் 25% காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அந்த காலத்தில் பர்மாவிலிருந்து காசிக்கு வர வேண்டுமென்றால் நல்ல சாலை வசதியோ ரயில் வசதியோ கிடையாது. பர்மாவிலிருந்து கொல்கத்தா வந்து கொல்கத்தாவிலிருந்து நடந்தோ அல்லது மாட்டு வண்டி மூலமாகவோ தான் காசிக்கு வர வேண்டும். அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். 200 வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கும் காசிக்கும் ஒரு ஆழமான உறவு இருந்திருக்கிறது என்றும், இன்றும் தினமும் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யும் பூஜை பொருட்களை நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகம்தான் அனுப்பி வைக்கிறது என்பதை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். காசியில் நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தையும் நான் பார்த்தேன். கோயிலுக்கு உள்ளேயே அது நடக்கிறது. நேற்று சுமார் 300 பேர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு உணவை நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் வழங்கியது. அவர்களோடு சேர்ந்து நானும் மதிய உணவு சாப்பிட்டேன். தமிழ்நாட்டுக்கும் சௌராஷ்டிராவுக்கும் உள்ள தொடர்பு பொதுவாக பலருக்கு தெரியாது.
சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் தொடங்கி வைத்து அதை உலகத்திற்கு சொன்னார் என்று உரை நிகழ்த்தினார். மேலும் காசி தமிழ் சங்கமம் விழாவில் கலந்து கொள்ள புறப்படும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் என்று அவர் பேசினார். பாரத பிரதமரின் அகஸ்தியர் முனிவர் வாகன பயண திட்டத்தின் கீழ் காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தென்காசியிலிருந்து தஞ்சை வழியாக வாரணாசி செல்லும் அன்பர்கள் குழு இன்று புதுச்சேரி வந்தது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். பாரத பிரதமரின் அகஸ்தியர் முனிவர் வாகன பயண திட்டத்தின் கீழ் காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தென்காசியிலிருந்து தஞ்சை வழியாக வாரணாசி செல்லும் அன்பர்கள் குழு இன்று புதுச்சேரி வந்தது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழர் பெருமை, தமிழகம், காசி வரலாற்று உறவு, தமிழ் வளர்ச்சியில் புதுச்சேரியின் பங்கு குறித்து அறிஞர்கள் உரையாற்றினர். பயணக்குழுவை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 1 விழுக்காடு உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே உடனடியாக புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் சமூக அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடரும் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். காலத்தை நீட்டினாலே போதும். ஆகவே மக்கள் தொகை கணக்கை விரைவாக எடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். ஏன்னா புதுச்சேரியில் பட்டியல இந்தியாவில் 1931 தான் கடைசியாக எடுக்கப்பட்டது. 1951 SC STக்கு எடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு தோராயமான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தால்தான் உண்மையிலேயே சமூக நீதி நிலைநாட்டப்படும். அந்த கோரிக்கை முன் வச்சு தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு மனு அளிக்கிறோம். அதையும் முடியலன்னு சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றம் சென்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற வழக்கை மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் சமூக ஜனநாயகங்கள் சார்பாகவும் பொதுநல வழக்கு தொடருவோம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் குண்டாஸில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். இவர் மீது கொலை முயற்சி, கஞ்சா, வெடிகுண்டு, அடிதடி, ஆயுதம் வைத்திருந்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தொடர்ந்து அவர் சட்டம் ஒழுங்கு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுருதி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதனை ஏற்று கௌதமை குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து கௌதமை குண்டாஸில் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி திருபுவனை துணைமின் நிலையத்தில் ரூபாய் 1,04,50,000 செலவில்
புனரமைப்பு மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனையில் கடந்த 41 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 110 கிலோவாட்ஸ் துணை மின் நிலையம் கடந்த 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி திறப்பு விழா செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிலையில் 41 ஆண்டுகள் பழமையான இந்த துணை மின் நிலையத்தின் RCC தூண்கள் பழுதடைந்து பலவீனமான நிலையில் இருந்து வந்தது. இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் துணைமின் நிலையத்தில் உள்ள RCC தூண்களை ரூபாய் 75.15 லட்சம் செலவில் புனரமைத்து புதுப்பிக்கும் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர்கள் நிர்மல்ராஜ், கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர்கள் பூபாலன், பாஸ்கர், மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர்கள் பழனிவேல், கோகுல், உதய ஆதித்யன், JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து துணை மின் நிலையத்தை சுற்றிலும் ரூபாய் 29.35 லட்சம் செலவில் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கடலூர் மாவட்டத்தில் பயிலும் மாற்றுத்திறனாளிகள் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் மாணவ மாணவியர்களுக்கு முன்கூட்டியே விளையாட்டு போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தி இதற்கான பரிசளிப்பு இன்றைய விழாவில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை மாணவர்கள் அமர்ந்திருக்கும் இடம் தேடி வந்து காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் இப்போட்டிகள் நடைபெற உறுதுணையாக இருந்து நடுவராக செயல்பட்ட கிருஷ்ணராஜ், பாலமுருகன், செந்தமிழ் செல்வன், முருகன், முத்துக்குமரன் ஆகியோருக்கும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளி நிர்வாகிகளுக்கும் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் விருது வழங்கி பாராட்டினார். விழா ஏற்பாட்டை தமிழக அரசு கடலூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செய்திருந்தது. காசி சங்கமம் விழாவில் கலந்து கொள்ளும் அன்பர்களை வழியனுப்பும் விழா துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல், 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி குண்டாஸ் தடுப்பு சட்டத்தில் கைது, மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.